பழனி கோயிலில் நடந்திருப்பது மிகப்பெரிய பத்திரப்பதிவு மோசடி என்றும், மேலும் காக்ரோச் ஜனதா கட்சியினர் போராட்டம் மற்றும் அயோத்தி கோயில் காணிக்கை திருட்டு பற்றியும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். அதனை பார்க்கலாம். இந்த பழனி கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை ஒரு மிகப்பெரிய மோசடி என்பது நடைபெற்றிருக்கிறது. பத்திரப்பதிவு மோசடி. மேலிருந்து கீழ் பலரும் அதிகாரிகள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் வந்திருக்கிற விவரங்களே பத்திரப்பதிவுத்துறை, செல்வாக்கு மிக்க பிரமுகர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த மோசடியிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். மோசடியில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும், அவர் எவ்வளவு பெரிய முக்கியமான பிரமுகர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். டெல்லியில காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்திய பாராளுமன்றத்தை நோக்கிய பேரணியில் முறையாக அறிவித்து இன்றைக்கு பேரணி சென்றவர்கள் மீது கொடூரமான தாக்குதலை அமித்ஷா காவல்துறை என்பது நடத்தியிருப்பது என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. அயோத்தி ராமர் கோயில் அதை முன்வைத்தே ஆட்சியை கைப்பற்றியவர்கள் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய கோயிலில் காணிக்கை திருட்டு என்பது ஒரு மிகப்பெரிய திருட்டு என்பது நடைபெற்றிருக்கிறது. அந்த விசாரணை என்பது முறையாக நடத்தப்பட வேண்டும். சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவர் மீதும் சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து தண்டிக்கப்பட வேண்டும். தூய்மை பணியாளர்கள் அனைவரும் நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பது இடதுசாரி கட்சியினுடைய நீண்டகால கோரிக்கை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.